ஏங்க சொல்லுங்க. இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பசங்களுக்கு காசு யாருக்கிட்ட கேளுங்கன்னு சொன்னீங்கல்ல, இங்கே எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். ஒருத்தர் இருக்காரு, காசு எல்லாருக்கும் தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் இங்கே இல்லைங்க. மேலே பாருங்க. என்னாச்சு? கடவுள் இல்லைங்க, மனிதர் தாங்க அவர். நம்மள மாதிரி மனிதரா பிறந்தவர் தான் அவரு. இருந்தா தருவாரு அப்படின்றாங்க. யாருக்கிட்ட கேட்டா யாருக்கிட்ட தெரியலன்றியா? நான் என்ன சொல்றேன்னா, பின்னாடி திரும்பி பாருங்க. அவரு தாங்க. அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரு. ஆனா அவர் இல்லையே இப்போ உதவுறதுக்கு ஏழைகளுக்கு. இதை தாங்க சொல்லணும்னு தோணுச்சு. அவரை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து உதவுற ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க வருவாங்க அந்த காலகட்டத்தில். நம்மளாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த பசங்களுக்கு. ஏகப்பட்ட ஆளுகிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்குறோம். எல்லாம் இப்போ தரேன் அப்போ தரேன்ட்டு ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் அவர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஆள் வரணும், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய பேர் வீடு கட்டி கொடுக்குறாங்க. நிறைய பணக்காரங்க பணத்தை வேஸ்ட்டாக வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்க. அவங்க எடுத்த அள்ளி பப்ளிக்கில் போட்டால் நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. லாபம் தானும் மறைந்தாலும் பேர் சொல்லவே இவர் போல யாரென்னு சொல்ல வேண்டும்.